திண்டுக்கல் அருள்மிகு அபிராமியம்மன் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 60 அடி உயரம் கொண்ட தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்த தேரை இழுத்துச் சென்றனர். திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 400 வருடங்கள் பழமையான அருள்மிகு அபிராமியம்மன் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகிரீஸ்வரர் அபிராமியம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 10ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை பத்மகிரீஸ்வரருக்கும் அபிராமியம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 11ஆம் நாளான புதன்கிழமை மாலை 60 அடி உயரம் கொண்ட மரத்திலான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து பத்மகிரீஸ்வரர், அபிராமியம்மன், ஞானாம்பிகை உற்சவர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் 60 அடி உயரத்தில் ஆன தேரில் பத்மகிரீஸ்வரர், அபிராமியம்மன் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வெள்ளத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டம் கிழக்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு வீதி, தெற்கு ரத வீதி வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு 4 ரத வீதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அபிராமியம்மன் கோவில் வளாகத்தில் 3006 பெண்கள் பங்கு பெறும் மாபெரும் விளக்கு வழிபாடு மற்றும் கிரிவலம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அருள் தரும் அபிராமி சரணமம்மா.